தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செம்பு வெண்கல பாத்திரங்களை கழுவுறதுக்கு நம்மளோட வீட்டிலேயே ஒரு டிஷ்வாஷ் ஜெல் வந்து தயார் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குட்டி பானை எடுத்திருக்கேன். இது பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழுக்காக பாசி பிடிச்சது மாதிரி இருக்குது. இதில் அந்த ஜெல்லை வந்து நம்ம தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கழுவி பார்த்தோன்னா புத்தம்புதிய குட்டி பானை நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பாத்திரங்களை எல்லாம் புதிய பாத்திரங்களாக பளபளன்னு ஆக்க முடியும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து தயார் பண்ணுறதுக்காக நான் வந்து 4-5 எலுமிச்சம்பழம் வந்து எடுத்திருக்கேன். இந்த எலுமிச்சை பழங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பழங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் வாடி வதங்கின பழங்கள், அதே மாதிரி எலுமிச்சம்பழ தோல் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் நம்ம நீக்கிடலாம். விதைகள் நமக்கு தேவை கிடையாது. மிச்சம் இருக்கக்கூடிய பழத்தை எல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நிறைய எலுமிச்சம்பழ துண்டுகள் வந்து இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் நிறைய எலுமிச்சம்பழம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 கிளாஸ் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இதுதான் அந்த அளவு. ரொம்ப அதிகமாக போச்சுனாலும் நமக்கு அந்த ஜெல் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ வந்து 2 கிளாஸ் வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் சாதாரண உப்பு வந்து சேர்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு தான். சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டு குக்கரை மூடி நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு 3 விசில் வாரது வரை நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் சூடு போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கர் வந்து திறந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழங்கள் எல்லாமே நல்லா வந்து வெந்திருக்கு. இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வைக்கலாம். அந்த தண்ணியை வந்து கீழே விட வேண்டாம். அது அப்படியே குக்கரில் இருக்கட்டு, நமக்கு தேவைப்படும். மிச்சம் இருக்கக்கூடிய துண்டுகளை மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த சூடு வந்து நல்லா ஆறுனதுக்கு பிறகு நம்ம வந்து இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் அரைக்கும் போது ஃபஸ்ட்டில் வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, சும்மா தான் நம்ம அரைக்கணும். இது வந்து அரைச்ச உடனே நம்ம நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் துருன்னு தான் இருக்கும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம குக்கரில் இருக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு திரும்பவும் நம்ம அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம திரும்ப அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அரைச்சிட்டோம். இதில் வந்து இப்போ குக்கரில் இருந்த தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம். அதாவது தண்ணியும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லும் நல்லா கலரணும். அந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கலந்துட்டு உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன துண்டுகள் ஏதாவது இருந்துன்னா அது வந்து உங்களுக்கு தனியாக மேலே கிடைக்கும். மற்றது எல்லாமே கீழே வந்து வந்துடும். மேலே இருக்கக்கூடியது வேஸ்ட்டு, நமக்கு அது வேண்டாம். இப்போ கீழே குக்கரில் வந்துருக்கிறது பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நம்ம திரும்பவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம், இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். கூடவே ஒரு 1/2 கிளாஸ் நிறைய நம்ம வந்து வினிகர் வந்து சேர்த்துருக்கோம். நம்ம சாதாரணமாக வீட்டில் வச்சுட்டு போல வினிகர், அந்த வினிகர் தான். ஒரு 1/2 கிளாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எல்லாமே நல்லா வந்து கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் நேரம் அதை வந்து கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்ல பபிள்ஸ் வருது. கொஞ்சம் இந்த மாதிரி கொதித்த உடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு பாத்திரத்தில் அதை வந்து விட்டு வைக்கலாம். கொஞ்சம் வந்து சூடு ஆறட்டும். இது வந்து நல்லா வந்து சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நுரை மாதிரி வரும், பிரச்சனை கிடையாது. அதை வந்து நம்ம இன்னொரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ஒயர் மெஷ் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த நுரை வரதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அப்படியே அடங்கி போயிடும். அதே மாதிரி அந்த பாத்திரத்தை நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த நுரை வந்து சீக்கிரமாகவே அடங்கிடும். அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாட்டில்களில் நம்ம இதை விட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நாள் இருக்கும், கெட்டுப்போகவே செய்யாது. நிறைய மாதங்கள் நம்ம வச்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஃபனல் வச்சுட்டு நான் வந்து பாட்டிலில் வந்து ஊற்றியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஒரு பாட்டில் நிறைஞ்சதுக்கு அப்புறமா இன்னுமே எனக்கு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதையும் நம்ம வேறு ஒரு பாட்டிலில் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சுட்டு நம்மளோட பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து குறிப்பாக இந்த வெண்கல பாத்திரம், செம்பு பாத்திரம், இதுக்கு தான் நல்ல வந்து பயன் தரக்கூடியதாக இருக்குது. நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த குட்டி பானையை எடுத்திருக்கேன். இதில் வந்து தேய்ச்சா போதும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப், நம்ம சாதாரணமாக ரொம்ப எல்லாம் அழுத்தி தேய்க்கணும் அப்படி கிடையாது, சாதாரணமாக தேய்ச்சா போதும். உங்களுக்கு இன்னுமே ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஜெல்லை வந்து அந்த பாத்திரத்தில் முதல்ல கொஞ்சம் நேரம் அப்படி தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு பிறகு போய் தேய்ச்சிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் கழுவி பார்த்தோம்னா நல்ல புதிய பாத்திரமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.